திரு இதயத்துல்லா, இதுல காங்கிரஸ் மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த கிரிஜோடங்க தமிழகத்தினுடைய மேலிட பொறுப்பாளர் இதுக்கு நீண்ட பதிவு போடுறார், பிரதமருக்கு அட்ரஸ் பண்ணி ஒரு போடுறார். ஜனநாயகம் படம் பிரதமருக்கு அட்ரஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான முக்கியத்துவம் வாய்ந்த படமாக கிரிஜோடங்கர் கருதுகிறாரா? அதுக்கு முன்னால சில குற்றச்சாட்டுகளுக்கு நாம் பதில் சொல்லி ஆகணும். முதல்ல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் உடைய கூட்டணி வலிமையாக இருக்கிறது, பாறாங்கல் போன்று இருக்கிறது, எஃகு கோட்டை போன்று இருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. விஜய் அவர்களோடோ தாவாய்க்கோவோடோ எந்த நிலையிலும் கூட்டு இல்லை. இன்றைக்கு வரைக்கும் நாளைக்கும் அதுதான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. காரணம், அகில இந்திய தலைமை முடிவு செய்தது. அங்கே இருக்கக்கூடிய அகில இந்திய செயலாளர்கள் மொத்தம் 3 பேர் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழ்நாட்டுடைய சிஎல்பின்னு சொல்லக்கூடிய சட்டமன்ற 5 பேருமே போய் 2 முறை தமிழக முதல்வரை சந்தித்து பேசி முடித்து விட்டார்கள். அதனால் இந்த கூட்டணி என்பது இறுதியானது, உறுதியானது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜய்க்கு ஆதரவு அல்ல இது. திரைப்பட தணிக்கை குழுவுக்கு எதிராக, ஒரு நடிகருக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு எதிராகத்தான் நாங்கள் ஆதரவு கொடுத்துக்கிறோங்க. 2வது தெரிவித்துக்கிறேன். 3வது, வெங்கடேஷ் பேசும்போது நீங்களே சொன்னீங்க, அகில இந்திய காங்கிரஸ் உடைய மிக முக்கியமான ஒரு செயலாளர் தான் கேசி வேணுகோபால். பாஜக ஆட்கள் போகிறதுக்கு முன்னையே அவர் போய் நின்றவர். அங்கே காங்கிரஸ் உடைய கட்சி தலைவர்கள் ஜோதிமணியிலிருந்து செல்வ பெருந்தகை உள்பட அத்தனை பேரும் எங்கே போனாங்க? ஹாஸ்பிட்டலுக்கே போனாங்க. நல்லா புரிஞ்சுங்க, விஜய் அவர்களே போகல, ஆனால் இவங்க போனாங்க. அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர்களில் முக்கியமான தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொலைபேசியில் பேசினது ஊர் உலகத்துக்கே தெரியும். என்ன நடந்துச்சு ஏதுங்கிறதெல்லாம் கேட்டதும் தெரியும். அது மட்டுமல்ல, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைக்கு நான் என்னுடைய நண்பர்களோடு போய் நேரடியாக கட்சி சார்பாக நான் துணைத் தலைவராக பார்த்தேன். திரு செல்வ பெருந்தகை தனியாக பார்த்தார். ஆசிரியர்களுடைய போராட்டத்தில் நானும் திரு திருமாவளவனும் கலந்து கொண்டோம். அதே மாதிரி இந்த 2.5 விழுக்காடு கொடுக்கணும்னு சொல்லி அதற்கு ஒரு போராட்டம். எதுக்குன்னு சொன்னால் நீட்டுக்கு இந்த அரசு கொடுக்கணும். எங்களுக்கு கூட்டணி கட்சியாக இருந்தாலும் நீங்கள் 7.5% அதிமுக கொடுத்துருச்சு, 2 கொடுங்கன்னு சொல்லி கேட்டதும் இதே நான் தான் கலந்து கொண்டது. 3வது, குரூப் 1 தேர்வில் மாணவர்கள் பாஜக காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் 47 49 வயது வரை எழுதலாம். ஆனால் தமிழ்நாட்டில் சமூக நீதி பூமியில் இன்னும் 37+2 தான் இருக்கு. இதை மாற்றணும் தொடர்ந்து போராடுறது மட்டுமல்ல, அந்த மாணவர்கள் கூட்டத்துக்கும் போனவர் நான் காங்கிரஸ். அதே மாதிரி இப்போ விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் உயர்வு, கேஸ் உயர்வுக்கெல்லாம் நாங்கள் போராடி இருக்கோம். சாஸ்திரி பவனுக்கு முன்னால் உங்களுக்கு நன்றாக தெரியும். வேந்தர் டிவி எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கு. நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். எஸ்ஐஆராக இருக்கட்டும், எல்லா பாஜக செய்யக்கூடிய அவ்வளவு விவசாய போராட்டங்களாக இருக்கட்டும், அத்தனை போராட்டங்களுக்கும் காங்கிரஸ் போராடி கொண்டு இருக்கிறது. அது சில ஊடகங்களில் வராமல் இருக்கலாம், பாஜக ஆதரவு ஊடகங்களில் வராது. அதனால் தொடர்ந்து மக்கள் பிரச்சனையில் காங்கிரஸ் போராடி கொண்டு இருக்குது. பல பிரச்சனையில் சைதாப்பேட்டையில் நானும் செல்வ பெருந்தகரும் திமுக கலந்தே செஞ்சிருக்கோம். ராஜீவ்காந்தி சிலைக்கு எதிராக தனியாக காங்கிரஸ் போராடி இருக்கு. அதனால மக்கள் பிரச்சனை காங்கிரஸ் போராடுதா இல்லையான்னு மக்களுக்கு தெரிஞ்சா போதும், மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறார்கள். இது ஒரு பக்கம். அடுத்த விஷயம், உங்களுக்கு நான் 10 ஆண்டுகள் சென்சார் போர்டில், சென்ட்ரல் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் போர்டு, அதாவது திரைப்படை தணிக்கை துறை, ஆமாம், அதாவது அந்த போர்டில் 10 வருஷம் நான் இருந்தவன். தம்பி வெங்கடேஷ் சொன்னார், ஒரு உண்மையை சொன்னார். குற்றப்பத்திரிக்கைன்னு ஒரு பணம், அதுக்கு நானும் சென்சார் போர்டில் இருந்தவன். மொத்தம் 4 பேரில் மறைந்த திரு முக்தா சீனிவாசன், அம்மா சிவசங்கரி இலக்கியவாதின்னு அவங்களும் வந்தாங்க, நான் உள்பட 4 பேர் இருந்தோம். அதுக்கு முன்னால் அமரன் ஒரு படம் கார்த்திக் நடிச்சாம்பரம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பார்த்துருப்பீங்க. அதில் பல கட்டு கொடுத்தோம், வயலன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அதை ஏற்றுக்கொண்டார் அந்த டைரக்டர். அந்த படம் வெளியாச்சு. குற்றப்பத்திரிகை படம் அன்னைக்கு வந்த படத்தில் அற்புதமான படம். டிஎஃப்டி படித்த ரவி யாதவ் தயாரித்த படம். துறைசவசமாக சில கட்டுகள் தான் கொடுத்தோம், அதிகமாகலாம் கொடுக்கல. அது உங்களுக்கு நல்லா தெரியும், ஈழப்பிரச்சனை சம்பந்தப்பட்ட இந்தியாவுக்கு எதிரான ஒரு சூழல் எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் ஒரு சில கட்டுகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கன்னு திரு செல்வமணிட்ட சொல்லும். அன்றைக்கு அவர் ஏற்றிருந்தாருன்னா அன்றைக்கு வந்த தமிழ் படங்களில் ஒரு சிறந்த படம் வந்திருக்கணும். அது அவ்வளோ அருமையான படம், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் ஏற்றுக்கல. அது ஏற்றுக்கிற வரையும் அது தனியாக கடந்துச்சு. பிறகு அவர் ஏற்றுக்கொண்டாரு, வந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ அந்த இடத்துல கேள்வி வச்சேன். இப்போ என்னன்னா, ஒரு 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்கிறது, இங்கே கூட்டணியிலும் இருந்திருக்கிறது. நம்ம பார்க்கணும்,
இந்த 10 ஆண்டு காலத்துல பிலிம் சர்டிபிகேஷன்ல இருந்துட்டு எந்த விதமான தடைகளோ, எந்த விதமான நெருக்கடிகளோ, எந்த விதமான ஒரு அழுத்தங்களோ கொடுக்கப்படாமல் படங்கள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு வந்ததாக புரிந்து கொள்ள முடிகிறதா என்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்க, கருத்து சுதந்திரத்துல கழுத்தை வச்சு நெரிக்கிறதே காங்கிரஸ் தான் என்று அவங்க ஒரு நீண்ட பதிவை போட்டிருந்தாங்க. இவ்வளவு நேரம் நான் சொன்னது அவங்களுக்கு சொன்ன பதில். அமரனையும் சொன்னேன், குற்றப்பத்திரிக்கையும் சொன்னேன். இந்த மாதிரி பிரச்சனை என்னைக்கு வந்ததில்லை. துப்பாக்கி படம் இதே விஜய் படம் தான். பிரச்சனை யார் செய்தது, என்ன நடந்தது, நாங்களெல்லாம் போய் எதிராக இருந்தாலும் கூட ஆதரவு கொடுத்தோம். தேவி தேட்டரில் எங்களை படம் பார்க்க வச்சாங்க. திரும்பவும் சொல்கிறேன், அதே மாதிரி இதை விட இராணுவத்தை மிக மோசமாக விமர்சித்து இராணுவ மந்திரியை உள்துறை அமைச்சருக்கு எதிராக ஒரு படம் இருந்துச்சு, அதுவும் விஜய் படம். கேள்விப்பட்டீங்களா? இராணுவ அமைச்சரில் இருந்து உள்துறை அமைச்சர் அவரே வந்து தப்பு பண்ணுறதாக காமிச்ச படம் மட்டுமல்ல, இராணுவத்தை மீறி இவரா பாகிஸ்தானுக்கு போய் அந்த இந்த அதாவது அந்த இவரை தூக்கிட்டு வர்ற மாதிரிலாம் படம். இவ்வளவு கேவலமாக இராணுவத்தை இதே ஆட்சியில் தான் யாரும் எடுத்துக்க முடியாது. அன்னைக்கு அவர் வெறும் நடிகர் விஜய், அதனால் அவர் அலோவ் பண்ணாங்க. அந்த படத்துக்கு பேர் என்ன? பீஸ்ட் சார். பீஸ்ட். ரொம்ப தெளிவா தம்பி சொல்லணுங்கிறதுக்காக நான் கேட்டேன். அப்ப பீஸ்ட்டை வந்து என்ன பீஸ்ட் அது லீஸ்டான படம், அது இன்னும் சொல்ல போனா ஒரு வேஸ்டான படம். அதே நீங்க டேஸ்டா எடுத்து வெளியே விட்டீங்க, அது எவ்வளவு பெரிய நாஸ்துங்கிறது நமக்கு தான் தெரியும். இதயத்துல வந்து திடீர்னு டிஆர் அவர்களை மாறிட்டாருங்கிறத எனக்கு எதுக்கு சொல்ல, சினிமாவுடைய இதுல மாறிட்டீங்க. அது ஆங்கிலத்துல சொல்றேன். அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். ஆக இது இராணுவத்துக்கு எதிரான படங்களுக்காண்டி விட்டுட்டாங்கிறதும் தவறு. ஒரே ஒரு விஷயம் தான், நேற்று வரை விஜய் அவர்கள் எவ்வளவுதான் மோசமா படம் எடுத்தாலும் அவர் வந்து நடிகர். இன்றைக்கு எப்படியாவது தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி, என்டிஏ ஆட்சி, நான் சொல்லல என்டிஏ ஆட்சின்னு, எடப்பாடி பழனிசாமி எதுக்குறாரு, ஆனா அமித்ஷா அவர்கள் போய் என்டிஏ ஆட்சி என்டிஏ ஆட்சிங்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அவர் என்ன சொல்றாரு, அதிமுக ஆட்சி அதிமுக ஆட்சின்னு அவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு நடிகர் எப்படியாவது நம்மளோட சேர்ந்தார்னா, நம்மளோட சேர்ந்தா, நான் கந்தசாமி அதில் பல விஷயங்களை தெளிவாக சொன்னார். ஏன் நேற்று வரை என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏன் விஜய் எதிர்க்கல பிஜேபியை? நேற்று வரை நடந்தது என்ன தெரியுமா? ஏன் வந்து ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் அந்த தீர்ப்பு வர்ற வரை, எந்த தீர்ப்பு, பிலிம் சர்டிபிகேஷன் போர்டில் தீர்ப்பு வர்ற வரையும் பொறுமையாக தான் இருப்பாங்க. நாளைக்கு இப்படி சொல்வார்ல, எங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ஒழுங்கா இருந்தால் நாங்கள் இப்படி பண்ணிருப்போம்னு சொல்லிருக்கலாம். சரி, இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. காலையில் பார்த்த ஒரு நீதிமன்றம் சிங்கிள் ஜட்ஜ் தான். இங்கே சிங்கிள் ஜட்ஜ்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதே 5 மெம்பர் ஜட்ஜு உச்ச நீதிமன்றம், இது உயர் நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம் சபரிமலைக்கு பெண்கள் போகக்கூடாதுன்னு சொன்ன நேரத்தில், சாரி போகலாம்னு சொன்ன நேரத்தில் அமித்ஷா உள்பட பாஜக தலைவர் என்ன சொன்னாங்க? அந்த சட்டத்தை மதிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இவங்க சட்டத்தை மதிக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, சட்டம் மதிக்காததுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லிட்டேன். அப்ப நான் என்ன கேட்கிறேன், எப்படி சிங்கிள் ஜட்ஜ் சொன்னதை உடனடியா சில மணி நேரங்களில், எப்படி திருப்பரங்குன்றத்தில் சில நாள்களில் சில மணி நேரங்களில் சில தீர்ப்புகள் வந்துச்சோ, அதே மாதிரி இதற்கு இவ்வளவு வேகமா இந்த தீர்ப்பு தடைங்கிற தீர்ப்பு. காலைல எல்லாரும் ஸ்வீட் கொடுத்தாங்க சார், தடைங்கிற. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நான் சர்டிஃபிகேட் போர்டில் இருந்தவன் தம்பி கந்தசாமி சில விஷயங்கள் உண்மையை சொன்னார். 4 பேர்ல 3 பேர் பார்த்துட்டு ஒருத்தர் இல்லை, நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கறது உண்மை. ஆர்வம் அதில் இருப்பார். ஆர்வம் ஒன்றும் வெளியில், அந்த 4 பேர் படத்தில் முக்கியமாக ஆர்வம் இருந்திருப்பார். அப்புறம் போன நடந்தது என்ன தெரியுமா? 4 பேரும் போட்டு எல்லாம் சொல்லிட்டாங்க, நீங்கள் வாங்க 28ஆம் தேதி கிளியர் ஆயிரு. இப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் இருக்கும்போது எப்படி சொல்லுவோம்னா, போர்டில் பார்த்தாச்சு, நீங்க வெயிட் பண்ணுங்க. அப்பவே நாங்க சொல்லுவோம், இல்ல நாங்க வந்து மறு ஆய்வுக்கு அனுப்ப போறோம்னு சொல்லுவோம். ஆனா எதுவுமே சொல்லாம நாட்களை கடத்தி அதுல என்ன செஞ்சிருக்காங்க, 28, 29 வாங்க முடிஞ்சிடும் சொன்னாங்க இல்லையா? இதுக்கு நடுவுல ஒருத்தரை தூண்டி விட்டு இப்படி ஒரு சம்பவம், அவர் தனியா ஒரு இது கொடுத்திருக்காரு, புகார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது சென்சார் போர்டு அல்ல. இந்த 4 பேர்ல ஒருத்தர் அங்க ஒத்துக்கிட்டு எல்லாம் கையெழுத்து போட்டு முடிச்சவர் தனியா யாருடைய தூண்டுதலோ, வேற யார் தூண்டுதல் பண்ணியிருப்பா, அந்த தூண்டுதல்ல போய் ஒரு புகார் கொடுத்தது தான் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தான் உண்மையும் கூட. அப்புறம் தான் இந்த 28, 29 கிளியர் ஆக வேண்டிய அந்த படம் 4ஆம் தேதி ஆகி இன்னைக்கு என்ன தேதி? 9ஆம் தேதி. ஆக நான் என்ன கேட்கிறேன், சென்சார் போர்டு நான் என்ன புரிஞ்சுக்கணும்னா, திரு இதயத்துல்லா அவர்கள் சொல்ற அடிப்படையில், ஒரு நட்பின் அடிப்படையில், அல்லது வந்து திரு விஜய் அவர்கள் அரசியல்வாதியாக பரிணமித்து விட்டார், அந்த அவருடைய படமாக இருக்கிறதுங்கிற அடிப்படையில்
இந்த விஷயத்தை நீங்கள் பிரதமருக்காக அட்ரஸ் பண்றீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? பிரதமருக்கு மட்டுமல்ல, தணிக்கை வாரியத்துக்கு இல்ல நீங்க டைரக்டா அட்ரஸ் பண்ண கிரீஷ் ஜோடங்கர் வந்து அட்ரஸ் பண்றதா இருந்தா நீங்க நேஷனல் பிலிம் சர்டிபிகேஷன் போர்டுக்கு நீங்க அட்ரஸ் பண்ணணும். அதுல வந்து என்ன அட்ரஸ் பண்றாருன்னா திரு கிரீஷ் ஜோடங்கர், நீங்க பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இதற்காக நீங்கள் வந்து எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் காங்கிரஸ் கமிட்டி வந்து சொல்ல. அந்த வார்த்தையை கிரீஷ் ஜோடங்கர் சொல்லல, காங்கிரஸ் கமிட்டி சொல்றது. அப்படி சொல்ல, நீ சொன்னது அதுக்கு சொல்ல நான் என்ன சொல்றேன், கிரீஷ் ஜோடங்கர் அவர்களுடைய பதிவை ரீட்வீட் செய்து அதில் மறுபடியும் அது காங்கிரஸ் கமிட்டி போட்டு சொன்னது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்று வழங்குவதில் அரசியல் அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு படத்தை குறிவைப்பதை ஏற்க முடியாது. இது எந்த தனி மனிதன் இந்தியாவில் சொல்ல முடியும்? இதை கிரீஷ் ஜோடங்கர் சொல்லலாம், ஹிதாயத்துல்லாவும் சொல்லலாம், கந்தசாமி சொல்லலாம், அது எந்த சாமினாலும் சொல்லலாம். இதுக்கு சொந்த சாமியா இருக்குங்கிற அவசியமே கிடையாது. இல்ல திடீர்னு ஒரு சாமி வராரு எங்க இருந்து தான் கேட்கலாம். அந்த சாமி என்னன்னா அது அரசியல் நோக்கமா தான் கேட்கலாம். அதைத்தான் இவ்வளவு நேரம் சொல்றேன். கந்தசாமியும் கேட்கலாம், அவங்க சொந்த சாமியும் கேட்கலாம், இந்த சாமியும் கேட்கலாம். அதெல்லாம் முக்கியம். ஆசாமி நடுவுல வந்து பூந்ததுதான் இப்ப வந்து பேசாம இருக்க வேண்டிய நிலைக்கு வந்து இருக்கு. இப்ப என்னாச்சு, இன்னைக்கு கந்தசாமி மாதிரி நம்முடைய தாவாய்க்கா நண்பர்கள் பாஜக மீது குற்றம் இருக்கிறது என்று சந்தேகப்படுகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. நேற்று வரை அது இல்லை. ஏன்னா நேற்று வரை இது தப்பு கிடையாது. ஏன் தெரியுமா, ஒரு தீர்ப்பு வர்ற வரையும் நேத்தே காங்கிரஸ் கட்சி பதிவு போட்டுருச்சு, நாங்க போட்டோம். நான் சொல்றது, நேத்து என்ன கேட்டாங்க தெரியுமா, பல பேர் ஊடகத்துல, நீங்க பல ஊடகங்களை பார்த்துக்கலாம், ஏன் இதுவரை விஜய் பாஜகவை எதிர்க்கவில்லை, ஏன் இதுவரை பேசவில்லை? ஏன்னா பாதிக்கப்பட போற வருது, நல்லதோ கெட்டதோ. இன்னைக்கு பிரச்சனை 10 நாள் தள்ளி போனாலும், ஒரு மாசம் தள்ளி போனாலும் படம் எடுத்தவர் பாதிப்பாரு, விஜய்க்கு பாதிப்பு ஏற்படலாம். ஆனா வேற எந்த அளவுல சொன்னாங்கன்னு சொன்னா, பாஜகவும் விஜயும் ஏதோ சேர்ந்துக்கிட்டு ஒரு நாடகம் ஆடுறாங்க, அதுக்கு ஒரு பெரிய விளம்பரம் பண்றாங்களா? அதெல்லாம் இல்ல. உண்மை என்பது, எப்படி எடப்பாடி பழனிசாமி அவருடைய சம்பந்தியை வச்சு எடப்பாடியை உடனே வரவழைத்து, நேற்று வரை இனிமேல் நாங்கள் பாஜகவோட ஒட்டுமில்லை, உறவுமில்லை, கூட்டுமில்லை, நோட்டுமில்லைன்னு சொன்னார் இல்லையா, பாராளுமன்ற தேர்தல் நிக்காம இருந்தாங்க இல்லையா, அவர் வரவழைச்சது எப்படி? அது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு டிடிவி வரவழைச்சது எப்படி? எடப்பாடி பழனிசாமிக்காக வேண்டி நாங்கள் அவர் முதல்வராக்குவதற்கு நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் ஆதரவு தர மாட்டோம் சொன்ன ஒருத்தர் இன்னைக்கு போனாருன்னா எதை வச்சு போனாரு? அவருக்கு பிரச்சனை. மூணாவது பிரச்சனை, இன்னைக்கு நேற்று வரை அன்புமணி பல நாளா இல்லையா, எவ்வளவு நாளா எத்தனை அவங்க ஆல்ரெடி என்டிஏ கூட்டணியில இருக்காங்க, 2 முறை வந்துட்டார் சார். ஆல்ரெடி என்டிஏ கூட்டணியில தான் இருக்காங்க. எங்க வெளிய வந்தாங்க சொல்லுங்க. திரும்பவும் சொல்றது, அப்புறம் ஏன் சார் நேத்து பூசா வந்து சேர்ந்த மாதிரி காமிச்சீங்க? என்ன அர்த்தம்? ஆக அவரை தூச தட்டின அவருடைய சிபிஐ வழக்கு இருக்கு, அவர் மருத்துவ இதுல முறையீடு சென்ற வழக்கு இருக்கு, தூசியை தட்டினாங்க, அவரு போய் சேர்ந்தாரு. அதே நிலையில தான் இன்னைக்கு விஜய்க்கு அழுத்தம் தரப்பட்டிருக்கிறது. அந்த அழுத்தத்திற்கு பணிவாரா பணிய மாட்டார் என்பது காலம் பதில் சொல்லலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, விஜய் அவர்கள் காங்கிரஸ்காரர்கள் ஒரே நிமிஷம், காங்கிரஸ்காரர்கள் ஜனநாயகம் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்காததற்கு மத்திய அரசையும் பாரத பிரதமரையும் குறை சொல்லி மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் வழக்காடுவதிலேயே இந்த சென்சார் சர்டிபிகேட்டுக்கும் மத்திய அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெளிவாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு சொன்னாங்க. நீங்க சொல்றது அடிப்படையில் 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது வந்து சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சரியா, நீங்க போர்டு மெம்பரா இருந்திருக்கீங்க, சரியானதா இருக்குமா? சொல்றேன் சார், சென்சார் போர்டுல நான் இருந்தேன் சார். என்ன பிஜேபி கந்தசாமி அவர்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு, நமக்கு சப்போர்ட் பண்ணி ஒருத்தர் பேசுறாரு. அப்படி இல்ல, உண்மை என்ன நடக்குங்கிறத நான் சொல்றேன். அந்த டவுட் அவர் நான் இல்ல அதுதான் சொல்றேன், உங்களை என்டாஸ் பண்ணி தான் அவர் பேசுறாரு. 2 பேரும் பேச வேண்டாம், நான் அப்புறம் சொல்லி முடிச்சுக்கிறேன். கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். என்ன பிஜேபியா சென்சார் போர்டுல மெம்பர் ஆக்குச்சு? நான் கேட்கிறேன், காங்கிரஸ் தான் ஆக்குச்சு. காங்கிரஸுக்கும் காங்கிரஸுக்கு கீழே தான் இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், இன்னைக்கு வெங்கடேஷ்ங்கிறது வலதுசாரின்னு போட்டிருக்கீங்க, ஒரு பிஜேபிக்காரு, அவர் இன்னைக்கு சென்சார் போர்டு மெம்பர் இருக்காரு. என்னமோ பிஜேபிக்கும் சென்சார் போர்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற மாதிரி நீங்க இருக்கு. தமிழிசை அவங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். சென்சார் போர்டு ஈடியை வச்சு கமிஷன் கரப்ஷன், ஐடியை வச்சு கமிஷன் கரப்ஷன், அதே மாதிரி கலெக்ஷன், இப்படிலாம் செஞ்சவர்கள் இப்ப புதுமையா தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஆக இந்த அடிப்படை என்னன்னு சொன்னா, திரைப்பட தணிக்கை குழுவை வைத்துக் கொண்டும் தமிழர்களை மிரட்டலாம், தமிழ் திரைப்படத்தை மிரட்டலாம். இப்ப மீண்டும் சொல்றேன், வடநாட்டில் பல படங்கள் சென்சார்ல ஃப்ரீயா போயிடும். ஆனா இது தமிழ் விரோதம். எப்படி நிதி கொடுப்பதில்ல, கல்விக்கு நிதி கொடுப்பதில்ல, பல்வேறு விஷயங்கள் பார்த்தால், நீங்க சொல்ற அடிப்படையில் பார்த்தால் பராசக்தி வந்து
ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பதாக பேசக்கூடிய ஒரு படம் பிரமோதம் இல்லை. அப்படி பார்த்தா அவங்க அதை தானே நிப்பாட்டி இருக்கணும். அதைத்தான் நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, அதைத்தானே நிப்பாட்டி இருக்கணும். என்ன ஏன் செஞ்சீங்க நான் கேக்குறது. அங்கே நீங்க யாருக்கு ஆதரவா பேசுறீங்க என்ன புரிஞ்சிக்கவே முடியல. டக்குன்னு ஒரு 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 நிமிஷம் நானே அவன் ஸ்டன் ஆகி நிக்கிறேன். யாராவது நம்ம சேர்த்துக்க மாட்டாங்களா? யாராவது சேர்த்துக்கங்கன்னு கேக்குற நிலைமை. அது இந்து போனாலும் பரவாயில்லை, இந்து விரோதமா இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு நடிகர் விஜய் வேணும். அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டோம். நாங்க திமுக நடிகர் விஜய் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்காக வேண்டி எங்களுக்கு விஜய் ஓட்டுகள் எப்படி வரும்? நாங்க திமுக கூட்டணி. அவர் நேரடி சொல்றீங்க, நீங்க ஒரு ஆள் மட்டும் தானே சொல்றீங்க. நேரடி விரோதியா சொல்றேன், நான் ஒரு ஆள் இல்ல. ஆமா, நீங்க மட்டும் தான் சொல்றீங்க. பேசி மாத்தி முடிச்சலாம். ராகுல் காந்தி யார் சார்? யார்? மல்லிகார்ஜுன கார்கே யார் சார்? அவங்க தானே சார் தலைவர். கேசி வேணுகோபால் தான். நான் பிரவீன் சக்கரவர்த்தி யார் சார்? ராஜேஷ் குமார் யார் சார்? மாணிக் தாகூர் யார் சார்? ஜோதிமணி யார் சார்? இவங்க யார் சார்? பக்கத்து வீட்டுக்காரங்களா சார்? திரும்ப சொல்றேன், அவங்க என்ன கேக்குறாங்க? காங்கிரஸ் ஜனநாயக இயக்கம் சார், அவங்க தான் அதை சொல்றாங்க. அதுதான் அவங்க சொல்றாங்க. திரு செல்வப்பந்த சொன்னார், இது சமுத்திரம், அலைகள் வரத்தான் செய்யும். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, முடிவெடுக்கிறது யார் சார்? இதே திரு சுதர்சனம் அவர்கள் எதிர்கட்சி, அதாவது சட்டமன்ற கட்சி தலைவரா இருந்தாரு 2006. திமுக சிறுபான்மை கட்சி 96 இடம் தான். ஆட்சி அமைக்க முடியுமா? அப்ப நாங்க என்ன சொன்னோம்? ஆட்சி அமைக்கட்டும். ஆனா அப்போ நாங்க அதிகார போய் கேட்டோம். ஆனா அகில இந்திய தலைமை என்ன சொல்லுச்சு? அதெல்லாம் இல்ல. ஒரு நிமிஷம், அகில இந்திய தலைமை என்ன சொல்லுச்சு? அகில இந்திய தலைமை ஆட்சியாலாம் சொல்லி, இப்ப நம்ம சென்சார் போர்டுக்குள்ள விஷயங்கள் வரும். அதுதான் நமக்கு மெயினான கன்சர்ன். அதான் சொல்ல வரேன். அதனால ஒரு விஷயம், அதனால நீங்கள் ஒரு பதிவு அதிகாரம் கேட்பதோ, அவர் கேட்பதோ, அதிக சீட்டு கேட்பதோ, அதிக சீட்டு கேட்பதோ, அது யாரும் கேட்கலாம் சார். அதுல காங்கிரஸ் நாங்க தடுக்க மாட்டோம். அதே நேரத்தில் கூட்டணி என்பது திமுக காங்கிரஸ் கூட்டணி தான். அது நிச்சயம். ஒரே ஒரு விஷயம், 3 பேர் சேர்ந்து முடிவு பண்ணாலும் அது முடிவாயிரும். ஓரலா தான் நாங்க சொல்லுவோம். நான் சென்சார் போர்டு மெம்பரா 10 வருஷம் இருந்தவன். கூப்பிட்டு சொல்லுவாங்க, வெளியில பட தயாரிப்பாளரோ அல்லது சம்பந்தப்பட்டவர் உட்கார்ந்து இருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, நாங்க பார்த்து முடிச்சிட்டோம், உங்க இது முடிஞ்சிருச்சு, இது இவ்வளவு கட்டு இருக்குதுங்க, இந்த கட்டை முடிச்சு கொடுக்குறீங்களா? அவங்க எஸ்ன்னு சொன்னா அப்பவே அந்த கட்டுக்கு ஓகே பண்ணி அவங்க படம் வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, எங்களுடைய ரிசல்ட் கொடுப்போம்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான். அதனால எல்லாமே அந்த நேரமே முடிஞ்சிடும். எந்த நேரம் நாங்க 4 பேர் படம் பார்த்து முடிச்ச உடனே பிளஸ் RO எல்லாம் பார்த்து முடிச்ச உடனே நீங்க போங்க, உங்களுக்கு 8ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ உங்களுக்கு வருங்கன்னு சொல்லுவாங்க. கந்தசாமி சொன்ன மாதிரி அதான் நடக்கும். ஆனா இது நடந்தது வித்தியாசமான நடந்ததுன்னா, நீங்க போயிட்டு வாங்க, இந்த கட்டெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி கட்டையும் வாங்கிட்டு மியூட்டையும் வாங்கிட்டு அப்புறமா தான் அந்த ஒரு 4 நாளைக்குள்ள என்ன நடந்திருக்கு, யாரோ ஒருத்தர் சொன்னார் இல்லையா, புகார் கொடுத்தாருல்ல, அந்த புகாரின் பேர்ல தான் இவ்வளவு நடக்குது. இதுவரை எந்த வாஜ்பாய் அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம், எந்த அரசாங்கம் இருக்கும்போது நடக்காது. மோடி அரசாங்கத்தில் நடக்குது. இது தவறானது. இதை நான் கண்டிக்கிறேன். காங்கிரஸ் தலைவரும் கண்டித்திருக்கிறார். நீங்க